ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சித்திரை 1 தமிழ் வருட பிறப்பு குரோதி ஆண்டிற்கான கனி காணுதலுக்கு நான் எப்படி ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வீட்டு பூஜை அறையிலையோ இல்லை ஏதாவது ஒரு சுத்தமான இடத்துலையோ ஒரு டேபிள்லையோ இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். பிறக்கக்கூடிய சித்திரை 1 தமிழ் வருட பிறப்பு மங்களகரமாக ஆரம்பிக்கணுன்றதுக்காக இந்த மங்களகரமான பொருட்களை எல்லாம் பரப்பி வச்சு புது வருடத்தின் முதல் நாள் நம்ம கண் விழித்து பார்க்கக்கூடிய பொருட்கள் மங்களகரமானதாக இருந்தால் அந்த வருடம் முழுக்கவே நமக்கு ஒரு சந்தோஷமான நிம்மதியான ஒரு மங்களகரமான வருடமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வழக்கம் கடைபிடிக்கப்படுது. சித்திரை 1க்கு முதல் நாள் வீட்டை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அன்று இரவு என்ன பண்ணணும்னா ஒரு சுத்தமான துணி விரிச்சுக்கோங்க. அதில் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பருப்பு தானிய வகைகள், பழங்கள், பூ, குங்குமம், மஞ்சள், கல்லுப்பு இந்த மாதிரி மங்களகரமான பொருட்களை நம்ம நிறச்சி வைக்கணும். நம்முடைய வசதிக்கு ஏற்ற மாதிரியும் நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம பொருட்களை வாங்கி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி என்னெல்லாம் வச்சுருக்கேன்னா அரிசி, துவரம்பருப்பு, நாட்டு சர்க்கரை, முந்திரி, பாதாம், இது கூடவே தாமரை விதை, 11 சோளி வச்சுருக்கேன். ஒரு சின்ன தட்டில் விபூதி, மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வச்சுருக்கேன். வீட்டில் பூஜை பண்ணும்போது எப்போவும் பச்சரிசி பயன்படுத்துறது நல்லது. பச்சரிசியை சுற்றி ₹1 காயின்ஸ் வச்சுட்டு அது சென்டர்லையும் ₹1 காயின் வச்சுருக்கேன். அந்த காயின் மேலே அன்னபூரணி சிலை வச்சுருக்கேன். அரிசி, பருப்பு, தனதானியம் எப்போவும் குறைவில்லாமல் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். சித்திரை 1 தமிழ் வருட பிறப்பு நாளே முக்கணிகள் தான் ஸ்பெஷல். அதுக்காக கண்டிப்பாக மா, பலா, வாழை இது 3 வச்சு வழிபாடு செய்யணும். உங்களுக்கு 3ல் ஏதாவது ஒன்று கிடைச்சாலும் நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம். இது கூடவே உங்களுக்கு விருப்பமான பழங்களையும் வச்சு வழிபாடு செய்யலாம். சித்திரை 1க்கு முதல் நாள் கல்லுப்பு கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும். மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள். இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் செஞ்சதுக்கப்புறம் ஒரு கண்ணாடியை நல்லா தொடச்சிட்டு மஞ்சள், குங்குமம் வச்சுட்டு பூ வச்சு இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு முன்னாடி வச்சுருங்க. மறுநாள் கண்ணாடி வழியாக இந்த பொருட்களை எல்லாம் பார்க்கும்போது ரெட்டிப்பாக பிரதிபலிக்கும். ஒரு சின்ன கலசத்தில் தண்ணி, மஞ்சள், பச்சை கற்பூரம் போட்டு வச்சுருங்க. மறுநாள் காலையில் கண் விழிச்சதும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் இந்த பொருட்களை எல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள எல்லாரும் குளிச்சுட்டு எப்பயும் போல் சாமி கும்பிடலாம். ஒரு சின்ன நெய்வேத்தியம் செஞ்சு வச்சு வழிபாடு செய்யுங்க. சர்க்கரை பொங்கல், கேசரி, சுண்டல் இந்த மாதிரி நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு வழிபாடு செய்யலாம். அதுவும் முடியாத பட்சத்தில் காய்ச்சாத பசும்பால் வச்சும் நம்ம வழிபாடு செய்யலாம். எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு வருஷமும் சித்திரை 1க்கு நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். எனக்கு தெரியாத பல விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வருஷத்துலேருந்து நானும் அதை ஃபாலோ பண்ணுறேன்.